ஒரு டைரக்டருக்கு அப்புறம் வந்து ஒரு எடிட்டர் தான் மேக்ஸ் எ மேஜர் ரோல் பிளேஸ் எ மேஜர் ரோல் இந்த ஃபிலிம். அதாவது சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இருக்கு. பட் எப்பவுமே கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஒரு ஸ்கிரிப்டை ஒரு படமே வந்து ஒரு ரைட்டிங் டேபிளையும் எடிட்டிங் டேபிளும் டிசைட் பண்ண முடியும். ஸோ நம்ம எடிட்டிங் டேபிள் வரும்போது என்னதான் ரைட்டிங் டேபிள் அவங்க எழுதிட்டு அது ஷூட் பண்ணிட்டு வரும்போது நம்ம கிட்ட வரும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இன்னும் நம்ம அந்த மெனக்கட்டு என்ன கொடுக்க முடியும், இன்னும் அந்த எமோஷன்ஸை எப்படி கனெக்ட் பண்ண முடியும், ஆடியன்ஸை அவங்களை போர் அடிக்காமல் எப்படி கொடுக்க முடியும், அவங்களை எப்படி என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடியுன்ற சேலஞ்ச் நம்ம கிட்ட தான் இருக்கும். ஸோ ஒரு 10-15 சீனு மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு எங்கேயுமே போர் அடிக்கூடாது. 1 மணி நேரமாக படம் பார்க்கும்போது எங்கேயும் போர் அடிக்கூடாது. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் கொடுக்குறோம், எங்கெங்க பிரச்சனை இருக்குது இந்த படத்தில், எங்கெங்க ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போராக இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு இது இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபராக ஒரு பெரிய ஷார்ட்டு, நல்ல பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் நமக்கு வைக்க முடியாமல் ஒரு பிரச்சனை இருக்கேன், ஒரு லேகாக இருக்கலாம், ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ண முடியும், மியூசிக் டைரக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம கொடுக்குற சைலன்ஸோ நம்ம கொடுக்குற அந்த பேஸும் வந்து மியூசிக் டைரக்டருக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். எண்ட் ஆஃப் தி டே எல்லாருக்குமே வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இந்த படம் இப்படி தான் வரப்போகுது, இங்கே நம்ம டிசைட் பண்ணி தான் இந்த ஒரு ரிசல்ட் வந்து தான் நம்ம தேட்டர்லேயே கொடுக்க போகிறோம்.